ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகோடிங் ஜிஎஸ் சக்தி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் பாலிட்டில. இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மராட்டான கேள்விகள் தலைப்பு பார்த்துருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மராட்டா 2020, 25, 24 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 கேள்விகள். ஆனால் 25 பொறுத்தவரைக்கும் எந்த விதமான கேள்வியுமே கேட்கல. அதான் லீஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் ஃபாலோயிங் தான். ஃபிக்ஸ் இந்தியா 1784, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. பீட்சிங்க சட்டம் 1784, சாசன சட்டம் 1713, சாசன சட்டம் 1733, இந்திய கவுன்சில் சட்டம் 1773. ஓகேவா? இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் ஆன்சர் பி டிக் பண்ணிப்பாங்க. இதோட எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் டிக் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து ஆன்சர் ஷீட் வந்து நான் டெவலப் பண்ணுது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் ஆன்சர் ரிலீஸ் பண்ணா நாங்க என்ன பண்ணிப்போம், கட் காப்பி படிப்போம். புரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்போ இதுக்கான ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் 3. பீட்சிங்க சட்டம் 1784 6 உறுப்பினரை கொண்ட கட்டுப்பாடு வாரியம் நியமிக்கப்படுது. ஓகேவா? அப்புறம் சாசன சட்டம் 1713 இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தகம் முற்றுரிமை குறைத்தல். புரிஞ்சுங்களா? சாசன சட்டம் 1733 முதன் முறையாக கவர்னர் ஜெனரல் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என அழைக்கப்பட்டது. 4வது இந்திய கவுன்சில் சட்டம் 1761 கவர்னர் ஜெனரலின் சட்டமயமாற்றும் அதிகார பரவலாக்கம் செய்தது. புரிஞ்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் போற செகண்ட் கொஸ்டின். நீங்க பாருங்க அதுல என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி மென்ஷன் ஆகுறது மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆக்ட மட்டும் கொஞ்சம் டெப்த் கொடுத்து படிங்க. புரிஞ்சுங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ஆல் இந்தியா கோட் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஆக்ட் ஆஃப் 1835? இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது? ஆப்ஷன் ஆன்சர் சி, ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஆப்ஷன் ஆன்சர் சி, ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா தான். ஓகே. டிஎன்பிஎஸ்சி பாலிட்டிக்கான கம்ப்ளீட் செலக்ட் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ₹14 மட்டும் தான். இந்த பிடிஎஃப்ல டாபிக் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். 20 25 எல்லா கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 957 பிளஸ் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும். டாபிக் வைஸ் கிட்டத்தட்ட 32 டாபிக் கவர் பண்ணிருக்கோம். இதை நீங்க பை பண்ண நினைச்சீங்கன்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கமெண்ட்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி பை பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The list system of distribution of legislative power originated in India by இந்திய சட்டமயமாற்றும் அதிகாரம் பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியலாக முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது. இந்த சட்டம் மாண்டகோ செம்ஸ்போர்ட் சட்டம் 1919. மாண்டகோ செம்ஸ்போர்ட் ஆக்ட் ஆஃப் 1990. ஓகேவா? ஓகே. லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபோர்த் கொஸ்டின். ஓகே. The separate elective was introduced in India for the first time under இந்திய முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம். இது 1909 ஆண்டு சட்டம். ஆக்ட் ஆஃப் 1909. கொஸ்டின் பார்க்கலாம். The Secretary of State for India used to pay out of Indian revenue when it stopped. நீண்ட காலமாக இங்கிலாந்தில் உள்ள இந்திய செயலரும் இந்திய வருவாயிலிருந்து ஊதியம் செலுத்தி வரப்பட்டது. எப்பொழுது அது நிறுத்தப்பட்டது? புரிஞ்சுங்களா? 1919 ஆக்ட்ல என்ன பண்ணாங்க? அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஓகே. லெட்ஸ் மூவ் ஆன் லாஸ்ட் கொஸ்டின். ஃபைனல் கொஸ்டின். கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following act was described by Jawaharlal Nehru as a charter of slavery? கீழ்கண்ட சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டாயம் என ஜவஹர்லால் நேருவால் விவரிக்கப்பட்டது? The government of India 1935 என்ன சொல்லுவார்? ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லுவாரு? ஆக்ட் ஆஃப் ஸ்லேவரி. என்னது? அடிமைகள் பட்டாயம். சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி. ஓகேவா? ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இதுக்கான ஒரு ஓவரி கொடுத்துருக்கேன். இந்த டாபிக் வரைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு